இறையேசுவோடு இணைந்திருக்கின்றவங்க ஒவ்வொருவருக்கும் அன்பின் இறை வாழ்த்துக்கள். இறைவார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் அறிவுறுத்துகின்றார், நாம் மனிதரோடு மட்டும் போராடுவதில்லை. எபேசியர் திருமுகம் அதிகாரம் 6 உயிருள்ள இறைவார்த்தைகள் 12 வாசிக்கிறோம். நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடு போராடுகிறோம். இறைவார்த்தையில் தெளிவாக வாசிக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்வு போராட்டம் நிறைந்தது. இத்தனை போராட்டம் இருக்கின்றது. இந்த தீயவன் நமக்கு எதிராக வைக்கின்றது, தீய ஆவிகள் நமக்கு எதிராக வைக்கின்ற அந்த போராட்டத்தில் நாம் வெற்றி பெற வேண்டுமானால் நாம் ஆண்டவரோடு இணைய வேண்டும். அவர் தருகிற வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்டப்பட்டால்தான் அழகினுடைய எல்லா ஏமாற்று வழிகளையும் நாம் எதிர்த்து நிற்க முடியும். எனவே அப்படி எதிர்த்து நிற்க வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ள இதோ இறைவன் நமக்கு அறிவுறுத்துகிறார், சொல்லிக் கொடுக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். எனவே தான் தொடர்ந்து வாசிக்கிறோம். எபேசியர் 6:13 அந்த பொல்லாத நாள் வரும்பொழுது எதிர்த்து நின்று அனைத்தின் மீது வெற்றி பெற இதோ இந்த படைக்கலன்களை அணிந்து கொள்ளுங்கள் என்கின்றார். எந்த வகையான படைக்கலன்கள் அது? இதோ அமைதி அருளின் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை எடுத்துக்கொள்ளுங்கள், நம்பிக்கை என்கிற கேடயத்தை பிடித்து கொள்ளுங்கள், அப்பொழுது தீயவனுடைய தீக்கணைகளை எல்லாம் அணைத்து விட முடியும் என்கிறார். மீட்பை தலைச்சீராக கடவுளுடைய வார்த்தையை தூய ஆவியர்களும் போர்வாளாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று இத்தகைய படை கலன்களை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக நமக்கு வருகின்ற அந்த எல்லா போராட்டத்திலையும் நாம் வெற்றி பெற முடியல. நம்மால் தனியாக போராட முடியாது. எனவே தான் நீ அமைதியார், நீ சும்மா இரு, நான் உனக்காக போராடுவேன் என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். எனவே ஆண்டவர் சொல்லுகிற இந்த படைக்கலன்களை, நம்பிக்கை, உண்மை, இறை வார்த்தை, தூய ஆவி என்ற இந்த படைக்கலன்களை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது இது ஆண்டவர் சொல்வது போல எல்லா போராட்டங்களில் நாம் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். எனவே நம்பிக்கையோடு தாழ்த்து ஜெபிப்போமா. எங்கள் நல்ல தகப்பனே, எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டத்திற்கும் நாங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் உம்மோடு நாங்கள் இணைந்திருக்க வேண்டும் என்ற ஒன்றை நாங்கள் பற்றி கொண்டு எந்த சூழ்நிலையிலும் தேவனை விட்டு பிரியாமல், எந்த போராட்டத்தில் எந்த பிரச்சனையிலும் அப்போ உம்மோடு இணைந்து நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த படை கலன்களை நாங்கள் ஏந்தியவர்களாக வாழ வெற்றி பெற எங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே துணையாக வாரும். ஆமேன்.